இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்து அதனை அவன் கண்விடல். மனதின் குரல். அருள்மொழி சரவணன் முத்ரா திட்ட பயனாளி. 2 தெர்மோஸ்கள் மற்றும் ஒரு தொழில் முனைவோரின் கதை. ஜூன் 2017 பிரதமர் மோடியின் மனதின் குரல் ஒளிபரப்பின் கருப்பொருள் இதுதான். மதுரையை சேர்ந்த தொழில் முனைவோராக மாறிய அருள்மொழி சரவணன் என்ற இல்லத்தரசியின் சுவாரஸ்யமான கதையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். அருள்மொழி சரவணனிடமிருந்து தனக்கு கிடைத்த ஒரு கடிதத்தை பற்றி அவர் அந்த மனதின் குரலில் கூறினார். அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? அருள்மொழி தனது குழந்தைகளின் கல்வி போன்ற பொறுப்புகளை சுமக்க உதவும் வகையில் ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் முதலீடு செய்ய அவரிடம் பணம் இல்லை. அதனால் அவர் முத்ரா திட்டத்தின் கீழ் வங்கியில் கடனை பெற்று சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி விற்கத் தொடங்கினார். பின்னர் அவர் அரசு மின் சந்தை பற்றி அறிந்து திட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அருள்மொழி தனது அனைத்து பொருட்களின் பட்டியலையும் இ-ஜெம் இணையதளத்தில் பதிவு செய்தார். அவருக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்தே ஒரு ஆர்டர் கிடைத்தது. மதுரையில் ஒரு இல்லத்தரசியிடமிருந்து பாரத பிரதம மந்திரியின் அலுவலகம் என்ன வாங்கி இருக்கும் என்று கூட யோசித்ததாக பாரத பிரதமர் கூறினார். பிரதமரின் அலுவலகம் 2 தெர்மோஸை ஆர்டர் செய்ததாக அருள்மொழி எழுதியிருந்தார். அதற்காக ரூபாய் 1600 அவருக்கு அனுப்பியதாகவும் கூறியிருந்தார். இரு தொழில் முனைவோரின் ஊக்குவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். அருள்மொழி தனக்கு எழுதாமல் இருந்திருந்தால் இ-ஜெம் காரணமாக தமிழகத்தில் மதுரையில் தொலைவில் வசிக்கும் ஒரு இல்லத்தரசி தனது சரக்குகளில் உள்ள பொருட்களை நேரடியாக பிரதமர் அலுவலகத்தில் வாங்க முடியும் என்பதை உணர்ந்திருக்க மாட்டார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். மதுரையை சேர்ந்த ஒரு தொழில் முனைவோரின் கதையை பகிர்ந்த பாரத பிரதமர் அளித்த ஊக்கம் தமிழகத்தில் உள்ள பெண்களிடையே அவர்களுக்குள்ளேயே இருக்கும் தொழில் திறனை கண்டிப்பாக ஊக்குவிக்கும் என்பதில் ஐயமில்லை.